ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது இன்னைக்கு தேட்டர்ஸில் வெளியான பிடி சார் இந்த படத்துடைய ரிவ்யூ தான். ஸோ இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹிப்ஹாப் தமிழா ஆதி, காஷ்மீரா, பிரபு, பாக்யராஜ் இப்படி பல பேர் நடிச்சிருக்காங்க. கார்த்திக் வேணுகோபாலன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு முதல்ல பார்த்துடலாம். எந்த ஒரு வம்புத்தும்புக்கும் போகாமல் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ ஒரு பாயிண்டில் தனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு துணையாக கூட நிற்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய பிரச்சனையை நம்ம ஹீரோ சால்வ் பண்ணி கொடுத்தாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஒன்லைன். இப்போது இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் பள்ளியில் பிடி வாதியாராக இருக்காரு. ஸோ யாருக்கிட்டையும் எந்த ஒரு அம்புத்தும்புக்கும் போகாமல் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்காரு. அண்ட் இவருடைய அம்மாவும் அதுதான் சொல்லி வளர்த்துறாங்க. இப்படி இருக்கும்போது தான் தன்னுடைய எதிர் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு சில பேர்னால ஹராஸ்மெண்ட் ஏற்படுது. ஆரம்பத்தில் அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா சொல்கிறாங்க, சரி இந்த ஒரு விஷயத்த நீ மூடி மறைச்சிரு, வெளியே தெரிஞ்சால் நம்ம மானமே போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இந்த பிரச்சனை நடந்தால் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா தைரியமாக போல்டாக அதை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. திரும்ப அதே பொண்ணுக்கு தான் படிக்கக்கூடிய காலேஜ்லேயே ஒரு பிரச்சனை உருவாகுது. ஸோ அந்த பிரச்சனை என்ன, இந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. தன்னுடைய அம்மாவோட எதிர்ப்புகள் எல்லாம் மீறி அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணாரா இல்லையா, இதை சுற்றி நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதான் இந்த ஒட்டுமொத்த படத்தோடைய மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்துடைய கதை அப்படின்னு பார்க்கும்போது ட்ரைலரில் காட்டப்பட்ட அதே விஷயத்தை தான் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சொல்லியிருக்கேன். மற்றபடி நான் ஸ்பாயிலெல்லாம் பண்ணல. இப்போது இந்த படத்தில் நடித்தவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். படத்தில் ஹீரோவாக நடித்த ஹிப்ஹாப் தமிழா ஆதி ரொம்பவே துருன்னு ஜாலியான ஒரு கேரக்டராக ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் கொஞ்சம் சீரியஸான ஒரு கேரக்டராக செகண்ட் ஹாஃப்லேயும் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய படங்களில் கிட்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கும். அது இந்த படத்துலையும் வச்சுருக்காங்க. ஆக்டிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆஸ் யூஷுவல் அவர்னால என்ன முடியுமோ அதை நீட்டாக பண்ணியிருக்காரு. ஸோ வழக்கமாக அவருடைய படங்களில் எந்த மாதிரியான ஒரு ஆக்டிங்கை வெளிப்படுத்துவாரோ அதே போல தான் இந்த படத்துலேயே இருக்கு. ஆனால் ஒரு சில எமோஷனல் காட்சிகளில் அவருடைய நடிப்பு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலும் ஏற்பட்டுச்சு. படத்தில் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லேயும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. ஸோ அவருக்கான அந்த மாசான சீக்வன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் ஓரளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் படத்தில் ஹீரோ நடித்த காஷ்மீரா, ஸோ அவங்களுக்கான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தான். ஸோ வரக்கூடிய இடங்களில் பார்க்க க்யூட்டாக இருக்காங்க. அண்ட் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. பிரபு சார் இருக்காரு, பாண்டியராஜன் சார் இருக்காங்க, பாக்யராஜ் சார் இருக்காரு. ஸோ இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நம்ம சொல்லவே தேவையில்லை, எப்பவும் போல சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அனிகா சுரேதரன் இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள சுற்றி தான் இந்த ஒட்டுமொத்த கதையும் நகரும் அப்படின்னு சொல்லலாம். டெக்னிக்கல் வைஸ் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சினிமோட்டோகிராஃபி நீட்டாக பண்ணியிருக்காங்க. கலர்ஃபுல்லான விஷுவல்ஸ் இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக அமைஞ்சிருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோருமே அதே போல தான். நிறைய எமோஷனலான காட்சிகளை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதே இந்த படத்துடைய பிஜிஎம் அப்படின்னு சொல்லலாம். படத்தில் வரக்கூடிய சாங்ஸ் எதுவுமே அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. ஸோ விஷுவலாக பார்க்க நல்லா இருக்குது, பட் சாங்காக கேட்கும்போது அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்துக்கான டைட்டில் பிஜிஎம் நீட்டாக பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு ஒன்றுனா பார்க்கலாம். படத்துக்கான டைலாக்ஸ் ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்க. நிறைய இடங்களில் எமோஷனலான காட்சிகளில் வரக்கூடிய டைலாக்ஸ் எல்லாமே நீட்டாக இருந்தது. ஒரு பொண்ணுக்கு நடந்த ஹராஸ்மெண்ட்டை பற்றியும் அண்டு ஒரு இன்ஸ்டிடியூஷனில் ஒரு பொண்ணை எந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க, அதிகார பதவியில் இருந்தால் என்ன வேணால் பண்ணலாம், ஸோ பொண்ணுங்களை எப்படி வேணால் ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சில இன்ஸ்டிடியூஷனை பற்றியும், ஸோ அது நிறைய நியூஸ் பேப்பர்லேயே நாம் பார்த்துருப்போம் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஒரு விஷயத்த இந்த படத்தில் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் போல்டாகவே பேசியிருக்காங்கன்னு சொல்லலாம். என்னதான் இந்த படத்தில் ஹிப்ஹாப் தமிழ் ஆதி ஹீரோவாகவே இருந்தாலும் இந்த படத்தில் இருக்கக்கூடிய மூத்த நடிகர்கள் பிரபு சார், அப்புறம் பாக்யராஜ் சார், இளவரசு, இவங்க எல்லாருமே தான் இந்த படத்தை முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்றுறாங்க. அண்ட் அனிகா சுரேந்திரன் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் சொல்லலாம். ஏன்னா செகண்ட் ஹாஃபுக்கு மேலெலாம் பார்த்தீங்கன்னா ஹிப்ஹாப் தமிழ் ஆதிக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஸ்கோப்பே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஒரு மிகப்பெரிய கோர்ட் ரூம் ட்ராமா ஒன்று நடக்கும். ஸோ அந்த கோர்ட் ரூம் ட்ராமா இந்த படத்தில் நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். அங்கே பேசக்கூடிய ஒரு சில டைலாக்ஸும் நல்லாவே இருந்தது. அண்ட் மிக முக்கியமாக இந்த படம் கொஞ்சம் லேகாக போகுதோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஏற்படும் போது தான் அங்கே கிளைமேக்ஸில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த ட்விஸ்ட் எதிர்பார்க்காத அளவுக்கு தான் இருந்தது. மேபி ஒரு சிலர் கெஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு ட்விஸ்ட் படத்தில் நீட்டாகவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். எந்த ஒரு பிரச்சனைக்கும் போகாத ஒரு ஹீரோ ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அதை எதிர்த்து நிற்கிறாரு அப்படிங்கும்போது இந்த மாதிரியான கதைகள் நிறைய பார்த்துருப்போம்.
ஆனால் அதுக்கான ஸ்க்ரீன் பிளே வந்து எஃபெக்டிவாக இருக்கணுமா இல்லையா? ஸோ அது வந்து இந்த படத்தில் வீக்காக தான் இருக்குது. ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் மிக முக்கியமாக ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்துட்டு நிறைய இடங்கள்ல வந்து லேக் ஆகுது, போர் அடிக்குது. ஸோ அன்வான்டான லவ் சீக்வன்ஸும் இந்த படத்துக்கு ஒரு பிரச்சனையாக தான் வந்திருக்கு. அவங்க ஆல்ரெடி காட்டும் போதே இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி காட்டியிருந்தாலே பெரிய அளவில் இந்த கதைக்கு வந்து பாதிப்பே இருந்திருக்காது. ஏன்னா இந்த படத்தில் வரக்கூடிய லவ் போர்ஷன்ஸே வந்து கதைக்கு முக்கியம்தான், இல்லைன்னு சொல்லலை. பட் அதை வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லலையோ அப்படிங்கிற ஒரு பிரச்சனை மட்டும்தான். அண்ட் இந்த படத்தில் இன்னொரு விஷயம், ஜாதகம், ஜோசியம், ஹீரோவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து நடக்க போகுது அப்படிங்கிற தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த படத்தில் பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில கிரிஞ்சான காமெடிகள் இந்த படத்தில் வந்து இருக்க தான் செய்யுது. மிக முக்கியமாக இந்த படத்தில் எமோஷன் வந்து நிறைய இடங்கள்ல சரியாகவே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு மிகப்பெரிய இஷ்யூவை பற்றி வந்து பேசுகிறாங்க. பட் நடிக்கிறவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி வந்து தெரிஞ்சுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஹீரோவோடைய அம்மா அப்பா கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்தில் பேசப்பட்ட இந்த ஒரு விஷயம் வந்துட்டு ஆல்ரெடி நிறைய படங்களை வந்து பேசிட்டாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ரெகுலராக பார்த்த ஒரு ஸ்டோரி மாதிரி வந்து ஃபீல் ஆக வைக்குது. சரி, ஓகே, ஓவராலாக இந்த படம் வந்து எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்போ ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ அவரை வச்சு ஒரு சோஷியல் இஷ்யூவை பற்றி இந்த படத்தில் வந்து பேசியிருக்காங்க. ஸோ அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் போல்டாகவே இந்த படத்தில் வந்து ஒரு அட்டம்ப்டை வந்து பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. கமர்ஷியல் படத்துக்குள்ளே ப்ராப்பராக ஒரு மெசேஜ் வந்து சொல்லணும், டெலிவர் பண்ணணும் அப்படின்னு இந்த டீம் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அது நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு, இல்லைன்னு சொல்லலை. பட் பெரும்பாலான இடங்களில் படம் வந்து போரிங்காக தான் இருக்குது. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எஃபெக்டிவாக இருந்திருந்தா தான் செகண்ட் ஹாஃப் வந்து பார்க்க நல்லா இருந்திருக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்து செகண்ட் ஹாஃப் பார்க்க நல்லா இருந்திருக்கு. அந்த செகண்ட் ஹாஃபுக்கான ஆரம்பம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் பெட்டராகவே வந்து இவங்க கொடுத்துருந்தா பார்க்க நல்லா இருந்திருக்கும். உண்மையிலே இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப் தான் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்காக இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை வந்துட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. பட் இருந்தாலும் இந்த படத்தில் இவங்க எடுத்துக்கிட்ட அந்த ஒரு விஷயம், இந்த ஒரு கண்டென்ட், இதுக்காகவே இந்த படத்தை வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். சொல்ல வந்த விஷயம் நல்லா தான் இருக்குது. ஆனால் அதை ப்ரெசென்ட் பண்ண விதம் தான் இந்த படத்தில் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அது வந்துட்டு ஆவரேஜாக தான் ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் ஓகே, இந்த படத்தை ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் தாராளமாக. இந்த ஒரு ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.